நீங்கள் என்ன முருகன் மாநாடு நடத்துறீங்க? என்ன சிக்கலுங்கிறத விட என்ன தேவை அப்படிங்கிற முருக பக்தர்களுக்கான மாநாடு. எந்த பக்தர்கள் கேட்டாங்க? இந்த மாதிரி 10 நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாட்டில். இது 10ல் 11 இருக்க போகுது. இதில் என்ன சிக்கல்? இருக்கிற பள்ளிவாசலை ஃபுல்லாக நோண்டணும், தர்காவை ஃபுல்லாக பிரச்சனை பண்ணணும், இங்கே ஃபுல்லாக முருகன் கோயில் இருந்துச்சு. இல்லை, இந்த கற்பனாவாதத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க. முருக பக்தர்களா? அது வேற தலம். அது பக்திங்கிறது அவரவர் உள்ளம் பொறுத்து. முருகன் எடுத்துன்னு சந்தோஷத்துல படணும். ஏன் சுகி சிவம் பதறுகிறார், ஏன் சத்தியவேல் முருகனார் பதறுகிறார்? அவங்களா ஒண்ணு இவங்களை ஏத்துக்கல. அமைச்சரே பதறுகிறார்னு அவங்க கேட்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை செய்ய முடியுதா? உண்மையை பேசுவோம். இன்னைக்கும் பல இடங்கள்ல மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, அது வடமொழியிலே பண்ணிட்டு போகணும் மக்கள் விரும்புறாங்க. அது எப்படி சரி? நான் முருக பக்தர்களுக்கான மாநாடுன்னு சொன்ன உடனே சங்கி மாநாடுன்றாரு. முருகனா சுப்பிரமணியனா அவங்க யாரை ஏத்துக்கிறாங்க? அதை ஏத்துக்கிற அந்த அரசியல் அவங்க ஏத்துக்கிறாங்களா? வள்ளி முருகன் தானே ஜோடி, எங்க இருந்து தெய்வான வந்தாங்க? இந்த வரலாறுலாம் பதில் சொல்லுவாங்களா? தமிழ் கடவுள் முருகனுக்கு எப்படி வடநாடு கடவுள் பிள்ளையார் அவ அண்ணன் ஆனாரு? இப்படி எல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன? இப்படி பைக்ல போறான், போகும்போது இப்படிட்டு போயிடுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு பெருவிழா எடுக்கணும், மகிழ்வாக ஒரு பெருவிழா. இந்துக்கள் மாநாடா முருகன் மாநாடா? முருகனை யார் வழிபடுவான்? இந்துக்கள் தானே வழிபடுவான். இந்துக்கள் அது எப்படி இந்துக்கள் மாநாடா? இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா களத்துல இந்துக்கள் முருகனுக்கு ஏத்துக்கிறாங்க. முருகன்கிற பேர் வரலாற்றுல எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இந்துங்கிற பேர் எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? நீங்க எப்படி முருகனை இந்துன்னு சொல்லலாம்? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாத்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் முருக பக்தர்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாநாடு நடத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? முதல்ல என்ன சிக்கலுங்கிறத விட என்ன தேவை அப்படிங்கிற முருக பக்தர்களுக்கான மாநாடு. முருக பக்தர்கள் பக்தி அதிகரிக்கணும் தான் அவங்க சொல்றாங்க. பக்தி அதிகரிக்கணும், பிரச்சாரம் செய்யணும், இந்து மதத்துடைய தத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல அது என்ன தேவை இருக்குங்கிறேன். இப்ப முருக பக்தர் மாநாடு இவங்க நடத்துவதற்கும் இங்க முருகனை கும்பிடுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இங்க வீட்டுக்கு ஒரு ஆறுமுகம் இருக்கிறான், சண்முகம் இருக்கிறான், வேலாயுதம் இருக்கிறான், வள்ளி நாயகம், வேலன், வள்ளியப்பன், முருகன், இப்படி குமரன், இந்த மாதிரி இப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன இப்ப இவங்க மாநாடு நடத்தி தான் ஒரு வீட்லயும் இத்தனை முருக பக்தர்கள் இருக்காங்களா? இத்தனை பேர் தைப்பூசத்துக்கு போறாங்களா? இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் நீ எந்த பகுதியா எடுத்துக்கிட்டாலும் தைப்பூசத்துக்கு வரான், முருகனை கொண்டாடுறான், வேலு குத்துறவங்க குத்துறாங்க, அந்த காவடி தூக்கிட்டு போறவங்க போறாங்க. அந்த மாதிரி 10 நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாட்டில். இது 10ல் 11 இருக்க போகுது. இதுல என்ன சிக்கல்? இதை எதுக்கு இவங்க நடத்தணும்? அதாவது இவர்கள் அதாவது என்னது ஆறுபடை வீடு காக்க குன்றம் காக்க திறவீடுங்கிறாங்க. இதுதான் ஆபத்து. இவங்க முருக பக்தர்களுக்காக நடத்தல. இங்க ஒரு திரட்சியை உண்டு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிற பள்ளிவாசலை ஃபுல்லா நோண்டணும், தர்காவை ஃபுல்லா பிரச்சனை பண்ணணும், இங்க ஃபுல்லா முருகன் கோயில் இருந்துச்சுன்னு இல்லை, இந்த கற்பனாவாதத்துக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்றாங்க. இந்த மாதிரி கலகம் அதெல்லாம் இல்லை. இவங்க அதைத்தானே வடக்க பண்ணாங்க. இப்ப இவங்க வடக்க கிருபானந்த வாரியாரை விட பெரிய முருக பக்தரான்னு கேட்டு இவங்க யாரு? இவங்கெல்லாம் முருக பக்தர்களா? நடத்த இல்ல, அது வேற தலம். அது பக்திங்கிறது அவரவர் உள்ளம் பொறுத்து. இப்ப நான் இவன் மீது பக்தியா இருக்குன்னா அது என்னுடைய பக்தி குறித்து நம்ம பேசல. ஒவ்வொருத்தருடைய பக்தி இருக்கா இல்லையான்னு யாரை வணங்குற இது நமக்கு தேவையே இல்லை. அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அவங்க யாரை வேணாலும் வணங்கிட்டு போறாங்க. கிருபானந்த வாரியார் என்னைக்காவது எங்க அப்பன் முருகனுக்கு கவர்மெண்ட் மாநாடு நடத்தணும், இல்லை யாராவது நாங்கள் பெரிய முருக பக்தியை வளர்க்க நாங்கள் ஒரு மாநாடு, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அது முருகனுக்கு பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் இந்த சைவ மரபு குறித்து பேசி, இன்னைக்கு கூட ஒரு பெண் சைவ மரபு குறித்து பேசும்போது கோயிலுக்குள்ள உட்காந்து பெரியாரை பற்றி சொன்னாங்க. பெரியாரை பற்றி பேசுனது அவ்வளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே போய்கிட்டு இருக்கும்போது எதற்காக இப்போ இவங்க முருக பக்தி மாநாடு நடத்துகிறாங்க? என்ன அடிப்படை இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இதை முருக பக்தர்கள் விரும்பலை, பெரிய லெவலில் அர்ச்சகர்கள் விரும்பலை. இது இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை பாருங்கள். ஆன்மீக செயல்பாடுகளா? இவங்க என்னென்ன செயல்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க? மீட்டிங் போட்டால் முஸ்லீமு கிறிஸ்தனம் திட்டுறது, மதமாற்றம் அதிகரிக்குதுன்னு பேசுறது, திராவிட கட்சி அழியணும்னு பேசுறது, இதை மட்டும்தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னைக்கு முருகனை பற்றி கவலைப்பட்டாங்க?
முருகனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லைங்க. டிஎம் சௌந்தரராஜன் பாட்டை கேட்டுட்டு பாட்டுக்கு முருக பக்தியோட வாழ்ந்து போயிடுவான். கடவுள் நம்பிக்கையே இல்லாத கூட டிஎம்எஸ் பாட்டை தான் கேட்பான். கல் சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கந்தனே நான் மறவேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாத்தியத்தன்மையே இருக்கு. நீ கல் சிலைங்கிறான் முருகனை பார்த்து. கல் சிலை கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே நான் மறவேன். நீ இந்த உலகத்துல நீ இல்லாம கூட இரு, அது இருந்தாலும் உனக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு பாடு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால்னா இதெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட ரசிச்சு பாடுறாங்க. முஸ்லீம்கள் பாடுவாங்க, ரசிச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி முருகன் கலந்துட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி எதற்காக இதை நடத்தணும்? என்ன பிரச்சனை? அது 6 படி வீடு வைக்கிறதுல அது ஆகம விதிப்படி இல்லைன்னு இப்போ பிரச்சனை. இவங்க நோக்கமே நான் இஷ்யூவை விவாதிக்கிறது தான். இஷ்யூலேருந்து போகிறது. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன முருகன் மாநாடு நடத்துறீங்க? தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய முடியுதா? பழனி கோயிலில் அர்ச்சனை தமிழில் நடக்குதா சமஸ்கிருதத்தில் நடக்குதா? அதுக்கு வழக்கு போட்டு நாங்கள் போராட வேண்டியது இருக்கு. பெருவுடையார் கோயிலே அதுக்காக போறாங்க. மக்கள் விரும்புறாங்க. மக்கள்லாம் எந்த மக்கள் விரும்பல? மக்கள் தனக்கு புரியாத சமஸ்கிருத மொழி வேணும், தன் தாய்மொழியான தமிழ். இன்னைக்கும் பல இடங்கள்ல நம்ம உண்மையை பேசுவோம். இன்னைக்கும் பல இடங்கள்ல தாய் தமிழ் அர்ச்சனை, அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற பலகை இருக்கு, பேர் பலகை இருக்கு, அர்ச்சகோட எண்ணும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா அது வடமொழியிலே பண்ணிட்டு போகணும் மக்கள் விரும்புறாங்க. மக்கள் விரும்புறாங்கன்னா மக்கள் பல்வேறு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப அது சரியாயிடும். அது எப்படி சரியாயிரும்? குழந்தை திருமணத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, உடன்கட்டை ஏறுதல அந்த மக்கள் வழக்கம்னு ஏற்றுக்கிட்டாங்க. தீண்டாமை சரிங்கிறாங்க. அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த தெருவில் தான் இருக்கணும். முதலியார் தெருவுக்குள்ள வன்னியர் வரக்கூடாது, வன்னியர் கீழ் ஜாதி. வன்னியர் ஏரியாக்குள்ள பறையர் வரக்கூடாது, பறையர் கீழ் ஜாதி. பார்ப்பனர் மட்டும் தான் வசதி, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது. நீங்கள்லாம் சூத்திரர், நீங்கள் அது கடவுள் இதாயிரும், கடவுளை தொடக்கூடாது. தமிழ் நீச மொழி, சமஸ்கிருதம் தெய்வ மொழி, இந்த மாதிரியான அதிகாரங்கள் வச்சுருக்காங்க. சராசரி மக்கள் அரசியல் பேச மாட்டான். எது வழக்கமாக இருக்கோ அதை கொண்டு போங்கன்றுவான். புரியுதுங்களா? ஸோ இவங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்களே, முருகனுக்கு தமிழர் அர்ச்சனை செய்கிறாரா? முருகன் அங்க இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தருடைய வம்சம் தான் முருகனுங்கிறாங்க பழனி கோயில்ல. அந்த புலிப்பாணி சித்தருடைய மரபினர் தான் அர்ச்சகரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆந்திரால நாயக்கர் அரசு ஆளும்போது, தமிழ்நாட்டில் திருமல நாயக்கர் அரசு ஆளும்போது அங்கே தெலுங்கு பார்ப்பனர் ராமையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, யார் பண்ணி பூனல் இல்லாமல் நீ இங்கே அர்ச்சனை செய்கிறேன்னா, இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அந்த முருகன் கோயிலுக்குன்னு ஒரு நான் பிராமின், அவர் பண்டார சமூகம். ஒரு பண்டார சமூகம் கொடுத்து பிராமினான நான் வாங்குறதா? இது அபச்சாரம் போய் வேகமாக நாயகர்கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு அவங்க இதை மாற்றுறாங்க. ஒரு தெலுங்கு பிராமின் பூசாரியாக வர்றாங்க. இந்த அமைப்பை மாற்றிடுவாங்களா? பல முருகன் கோவிலில் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அங்கே அர்ச்சனை செய்ய உரிமை இருக்குது. அதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் வந்துட்டாங்க. அதை மாற்றிடுவாங்களா? எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழே வேணாம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்க மாற்றிடுவாங்களா? சரி, அதை மாற்ற நம்ம போராடினா இவங்க ஆதரவாக இருப்பாங்களா? திராவிட அரசுகள் தானே அங்கே தமிழ் வேணும்னு போராடுது. கோவிலுக்குள்ள உள்ள போகணும்னு கடவுள் மறுப்பு பேசுகின்ற அமைப்பு தானே போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப இவர்களுடைய இது பாருங்க, மேலோட்டம் பார்க்க முருகன் மாநாடு, முருகன் பக்தி மாதிரி தெரியும். உண்மையிலே முருகன் மீது அக்கறை இருந்தால் அவன் தமிழை பிரசவித்த கடவுளுங்கிறீங்க, தமிழ் கடவுளுங்கிறீங்க நீங்க. அவனுக்கு தமிழ்ல அர்ச்சனை கிடையாது, அதுக்கு போராட்டம் கிடையாது. ஒரு தமிழை அதனுடைய புலிப்பாணி சித்தர் பண்டார சமூகத்தை சேர்ந்த முருக பக்தர்கள் நடத்தினதை இன்னைக்கு அவனை பழனி கோயிலேருந்து வெளியேற்றிட்டீங்க. அவன் இப்போ பழனி கோயிலுக்கு நடுவில் அந்த சித்தர் வரலாறு தனியாக போட்டிருக்காங்க. இதற்கெல்லாம்ல எதிர்த்து இதுதான் முருகன் மாநாடு. நீங்க முருகன் மீது உண்மையிலே பற்றிருந்தா இதை செய்யுங்க, மாநாடெல்லாம் தேவையில்லை. புரிதுங்களா? இல்ல, ஒரு அமைச்சர் பதறி இது சங்கிகளுடைய மாநாடுன்றார். இந்த அறத்துறை அமைச்சர் கடந்த காலம் அவரு உங்க மாநாட்டை ஏற்பாடு பண்றாங்க, முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு. அதெல்லாம் சரியா இருக்கு. ஒரு அமைப்பு முருகன் மாநாடு, முருகன் பக்தர்களுக்கான மாநாடுன்னு சொன்ன உடனே சங்கி மாநாடுன்றாரு. எதனால அமைச்சர் பதட்டப்படணும்? ஆமா, நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், அவங்களுக்கு முருகன் மீதோ முருகனா சுப்பிரமணியனா அவங்க யாரை ஏற்றுக்கிறாங்க? அதை ஏற்றுக்கிற அந்த அரசியல் அவங்க ஏற்றுக்கிறாங்களா? முருகன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படியே சுப்பிராமணன் பேரை மாற்றி வச்சாங்க. சுப்பிராமணன் சுப்பிரமணியன் எது பேர் மாற்றி வச்சாங்க? ஏன் முருகன் பூணல் போடுறாரு? எங்கேருந்து வள்ளி முருகன் தானே ஜோடி, எங்கேருந்து தெய்வானை வந்தாங்க? இந்த வரலாறுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? குறிஞ்சி நில தலைவன் எப்படி சிவனுக்கு மகனானாரு? தமிழ் கடவுள் முருகனுக்கு எப்படி வடநாடு கடவுள் பிள்ளையார் அவ அண்ணன் ஆனாரு? இப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப நீங்க எங்க தமிழ் கடவுளை விட்டுருங்க. உங்க மனசை புண்படுத்துறீங்க, எங்க மனதை புண்படுத்துறீங்க. புண்படுத்துறது இல்ல, ஆன்மீகத்துக்குள்ள ஏன் வரீங்க? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். தமிழ் கடவுள் முருகன், அதை நம்மாலும் முடிவு பண்ணிக்குவான். பழனியில உள்ளவன், திருச்செந்தூர்ல உள்ளவன், சென்னையில உள்ளவன், திருப்பூரூர்ல உள்ளவன் முடிவு பண்ணிக்குவான். அவனுக்கு முருகா அப்படின்ட்டு போயிடுவான். முருகா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறான். நீ எதுக்கு அதுக்கு மாநாடு போட்டு முருகா அப்படின்னு கும்பிடுங்கிற? இது முருகனுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அல்லாஹ்க்கு ஒரு மாநாடு இவங்க நடத்தி அல்லாஹ் கடவுளை பரப்புற மாநாடுனா அதுவும் தேவையில்லாதுதான். கிறிஸ்துவ பரப்புற மாநாடுனாலும் தேவையில்லாதான். என்னை கேட்டா
அதாவது அந்தந்த மதங்கள் மத பிரச்சாரம் செய்வது வேற, இவங்க செய்வது மத பிரச்சாரம் கிடையாது. இவங்க செய்வது எல்லாமே வந்துக்கிட்டு நீ அவன் இதாகிறான், அவன் இடத்துல இது இருக்கு, இவன் இடத்துல நம்ம இருக்குன்னு பண்ணக்கூடியதுதான். இப்போ மற்ற மதத்துக்காரங்க சும்மா நோட்டீஸ் கொடுக்கறது பண்ணுறது அவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரையும் அரசாங்கமோ தனிப்பட்ட அமைப்புகளோ கடவுளுக்கு நீங்கள் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், சக்தி வாய்ந்தவர், அப்படிதானே நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு எதுக்கு நீங்கள் மாநாடு நடத்துறீங்க? எந்த பக்தர்கள் கேட்டாங்க? கடவுளை வணங்குறதுக்கு அவன் வீட்டில் பூஜை ரூம் இருக்குங்க, இல்லைன்னா அவன் கோவிலுக்கு வந்துட்டு போகிறான், சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறான், பள்ளிவாசல் வந்துட்டு போகிறான். அவன் வீட்டில் ரூம் இருக்க கும்பிட்டு போகிறான், இப்படி பைக்கில் போகிறான், போகும்போது இப்படின்ட்டு போயிடுறான், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு பெருவிழா எடுக்கணும், மகிழ்வாக ஒரு பெருவிழா. இந்துக்கள் மாநாடா முருகன் மாநாடா? இந்துக்களுக்கா? முருகனை யார் வழிபடுவான்? இந்துக்கள் தானே வழிபடுவாங்க. அது எப்படி இந்துக்கள் மாநாடா? இந்துக்கள்ல உங்களுக்கு முருகாப்தியம் தனியா இருக்கு, கணாப்தியம் தனியா இருக்கு, சக்தி வழிபாடு முறை தனியா. இதெல்லாம் ஏட்டுல இருக்கு சார், களத்துல என்னவா இருக்கு? இதெல்லாம் ஏட்டுல தானே இருக்கு, களத்துல இல்லை. உங்களுக்கு நீங்க ஒரு தத்துவம் கோட்பாடு எடுத்துட்டா ஒழுங்கா பேசணும். முருகனுக்கும் வைணவத்துக்கு என்ன தொடர்பு? முருகனுக்கும் திருமாலுக்கு என்ன தொடர்பு? முருகனுக்கும் சக்தி வழிபாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? முருகனுக்கும் சைவத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? முருகனுக்கும் வைணவத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்க தனித்தனி மார்க்கமா சன்மார்க்கமாவே தனியா 6 கான்செப்டா அது பிரிஞ்சிருக்கு. இதையும் அதைத்தான் சொல்லி தராங்க. எல்லா இந்துக்கள் வீட்லயும் திருமால் படமும் இருக்கு, பக்கத்துல முருகர் படமும் இருக்கு. இருக்குல்ல, மாநாடு தேவையில்லை. அதைத்தான் நான் சொல்றேன். அவன் வச்சுக்கிறான் சார், இந்த மாநாடு நடத்தி ஒவ்வொருத்தரையும் வீட்டுல இந்த படம் வேணும் அந்த படம் வேணும்னு சொல்றான் அவன். சார் அவன் கும்பிட்டு போறான் சார், அவன் வீட்டு பூஜை ரூம்ல அவன் கும்பிட்டு போறான். தைப்பூசம்ங்கிறது இவங்க சொல்லி தெரிய போதா? அவன் கும்பிட்டு போறான். புரட்டாசி மாசமான கறி சாப்பிட மாட்டோம்னு சில சாதிகள் சொல்றாங்க. யாரு சொன்னா? இவங்க மாநாடு நடத்தி சொன்னாங்களா? அவங்க கலாச்சாரத்துக்கு அவங்க சில விஷயங்களை சொல்லிட்டு போறாங்க. அதை பகுத்தறிவாதிகள் மறுத்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அந்த பகுத்தறிவு பக்கம் போகிறவன் போயிட்டு போகிறான், இல்லை இதுதான் புரட்சி நம்புறவன் அதுலேயே இருந்துட்டு போகிறான். நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு மத மாநாடு, கடவுள் மாநாடு, இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி நடத்துது? நான் திருப்பி கேட்குறேன், முருகனை இவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்களுடைய சனாதனத்துக்கு முருகனுக்கு என்ன தொடர்பு? இவங்களுடைய இந்து மதத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? இந்த முருக மாநாட்டுக்கும் இந்துங்கிற நான் ஒரே ஒரு விஷயம், முருகன்கிற பேர் வரலாற்றில் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இந்துங்கிற பேர் எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? நீங்க எப்படி முருகனை இந்துன்னு சொல்லலாம்? நீங்க இந்துங்கிற வார்த்தை விந்திய மலைக்கு பின்னாடி, சிந்திய நதிக்கு பின்னாடி சிந்தியா பேர் வராம இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படிதானே? இந்தியாங்கிற பேர் இப்ப உருவாச்சு. இந்துங்கிற பேரு எப்ப உருவாச்சு? அது ஒரு தெய்வத்தின் பொருளா சங்கராச்சாரியாரே சொல்லியிருக்காரு. நல்ல வேலை பிரிட்டிஷ்காரன் வந்தான், நமக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு. ஆமா, அப்படின்னு தெய்வத்தின் பொருளா சங்கராச்சாரியாரே சொல்லியிருக்காரு. முருகன்கிற பேர் எத்தனை காலமா இருக்கு? சங்க இலக்கியத்துல இருக்கு. சங்க இலக்கியம் உருவான காலமும் இந்தியாங்கிற பேர் உருவான காலமும் ஒன்னா கிடையாது. இந்தியா இந்துங்கிற பேரு இப்ப உருவானது. முருகன்கிற பேரு, மால் வழிபாடு, மருதநில தலைவன், இதெல்லாம் எப்பயோ இருக்கு. ஔவையார் முருகனுக்கு பேசின காலகட்டமும் உங்க இந்து மதம் உருவான காலகட்டமும் ஒன்னா. நீங்க ஏன் சார் முருகனை போய் இந்துங்கிறீங்க? முருகனை இந்து மதத்துக்குள்ள ஒண்ணுங்கிறீங்க? முருகன் தனியா உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறானே தமிழ் கடவுள். இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா களத்துல இந்துக்கள் முருகனுக்கு ஏத்துக்கிறாங்க, இந்து மக்கள் முருகன் இந்து கடவுள்ன்றது ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய அப்பாதான் பரமசிவன்றது ஏத்துக்கிட்டாங்க சார். அதான் சொல்றேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க எதுக்கு மாநாடு நடத்துறீங்க? நான் கேட்கறதே அதுதான் சார். இங்க முருகனுக்கு என்ன பிரச்சனை, முருக பக்தர்களுக்கு என்ன பிரச்சனை? ஓப்பனா முருகனுக்கும் முருக பக்தர்களுக்கும் பிரச்சனை என்ன? தமிழ் கடவுள் முருகனுக்கு நீ தமிழ் அர்ச்சனை செய்யாததான் பிரச்சனை. ஏன் அவனுடைய கடவுள் எந்த பக்தரும் சொல்லலையே, எந்த பக்தரும் மாநாடு சொல்லல. முருக பக்தர்கள் சைவ பக்தர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப பொது புத்தியா யாரும் எதுவும் சொல்லல, பார்ப்பனர்கள் சொல்றதுதான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க, வன்னியர்கள் அதுதான் சொல்றாங்க கேட்காங்க. இன உணர்வு கொண்ட தமிழர்கள் அதை கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இவரு சத்திவேல் முருகனார் சனாதனத்தை ஏத்துக்கிறாரா? சத்திவேல் முருகனார் அவர் என்ன பண்றாரு? அவரு சுகி சிவம் இவங்களுடைய சனாதனத்தை ஏத்துக்கிறாரா? அவங்களாம் முருக பக்தர்கள் இல்லையா? இந்து சனாதனம் குறித்தும் மதங்கள் குறித்தும் சைவம் குறித்தும் ஆசீவகம் குறித்தும் இவங்களுடைய துவைத்துவதம் அத்வைதம் குறித்தும் அக்குவேறு அணுவரா பேசக்கூடியவர் இல்லையா? அவர் ஏன் சார் இவங்களை பார்த்து இவ்வளவு பதறாரு? இவன் முருகனை கையில் எடுத்தா, பிள்ளையார கையில் எடுத்தா, என் முருகனை எடுத்துன்னு சந்தோஷத்துல படணும். ஏன் சுகி சிவம் பதறுகிறார்? ஏன் சத்திவேல் முருகனார் பதறுகிறார்? அவங்களா ஒண்ணு இவங்களை ஏத்துக்கல. அமைச்சரையே பதறுகிறார்னு அவங்க கேட்கிறாங்க. அமைச்சரை விடுங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த முருக பக்தர்கள் வட்டத்திலேயே இவங்களா ஏத்துக்கலையே. அமைச்சர்கள் ஆமா அரசியல் கட்சி, அவங்களுக்கு எதிரானவங்க, இவங்க எதுக்கு பண்றாங்க? தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போனா அமைச்சர் பதறுகிறார், ஏன் நடத்துறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுல ஒண்ணும் இல்லை. அதனால சொல்றேன், இது எல்லாமே இவங்க என்னைக்குமே நான் இஷ்யூவை தான் இஷ்யூ ஆகாங்க. முருகனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில். 6 படை வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே முஸ்லீமும் வரான், இந்துவும் வரான், மாப்பிள்ளை மச்சான் பேசிக்கிட்டு பொறி சாப்பிட்டு கடலை சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு பிரச்சனையே எல்லாரும் ஒன்று மண்ணா இருக்கானுங்கிறது தான்.
சரி, இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. முருகன் மாநாடு ஏற்பாடுன்னு ஆகுது, அமைச்சர் வந்து அதை எதிர்க்கிறாரு. இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்த்து எப்படி புரிஞ்சுப்பாங்க? குறிப்பா இது எதிர்க்கிறதுனாலயே வந்து இந்து விரோத திமுக ஆட்சின்னு எச் ராஜா அவர்கள் பேசுறாங்க. அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. எந்த இந்துக்களா பாஜக ஆதரிக்கிறாங்க? தமிழ்நாட்டுல உங்களுக்கு 90% இந்துக்கள் தான். அப்படி பார்த்தா பாஜக தானே தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கணும். வளர்ந்துருக்காங்க. இந்து விரோத ஆட்சி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சொல்ற பாஜக சரி சார், இந்துக்கள் ஏன் சார் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுறான்? பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பிஜேபிக்கு அதான் ஏன் இந்துக்கள் இவ்வளவு போடல? 90%ல 8%, 7%, 10% தானே ஓட்டு போடுறான். அதுவும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சி 9 ஏசி சண்முகத்தையும் 5 ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் அது? இந்துக்கள் விரோத ஆட்சிக்கு ஏன் சார் இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க? இந்துக்கள் ஓட்டு போட்டு தானே அதிமுக திமுக ஜெயிக்குது. ஏன் இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு? கிறிஸ்டின் முஸ்லீம் விடுங்க, 90% இந்து இருக்கிறான். தமிழ்நாட்டில் எந்த தொகுதி எடுத்தாலும் இந்துக்கள் தான் அதிகம். இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் அதிகம். தமிழ்நாட்டில் முழுக்க அடர்த்தியாக இந்துக்கள் தான் அதிகம். ஏன் சார் பாஜகவில் ஜெயிக்க முடியல? பாஜக இந்நேரம் ஒரு 40-50 தொகுதியாவது கூட்டணி வச்சு இல்லை தனிச்சு ஒரு 25-30 தொகுதியாவது வந்திருக்கணுமே. எங்கேயும் வரலையே. என்ன சார் இது? நீங்க சொல்லக்கூடிய இந்து விரோத கட்சிகள் தானே ஓட்டு போடுறாங்க. இந்துக்களுக்கே ஓட்டு போடல. அப்போ நீங்க இந்துக்களுக்காக இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. நீங்க வேற இந்து, அவன் வேற இந்துன்னு அவனுக்கு தெரியுது. நீங்க இந்துக்களை உள்ள வரவிடாம தடுக்கிற இந்து, இந்துக்களுக்கு உரிமை வந்து விடக்கூடாதுன்னு தடுக்கிற இந்து, இந்துக்கள் அனைத்து ஜாதி இந்துக்களும் அர்ச்சகர் ஆகிவிடக்கூடாதுன்னு தடுக்கிற இந்து. நீங்க புரியுதுங்களா? நீங்க இந்துக்களுக்கு எந்த உரிமை கிடையாது. இந்துக்கள் படிக்கிறதுக்கோ இடஒதுக்கீடுக்கோ வேலை வாய்ப்புக்கோ எதுவுமே நீங்க இது கட்டுறது கிடையாது. புரியுதுங்களா? அவனுக்கு நல்லா தெரியுது இவன் இந்துங்கிறான், நம்மளை ஒன்றுமே செய்யறதில்ல அப்படின்னு. எந்த முக்கியமான கோயில்கள், வருமானம் வர கோயிலெல்லாம் நம்மளை வரவிடாமல் தடுக்கிற இந்துக்கள்னு முதற்கொண்டு அவனுக்கு எல்லாம் தெரியுது இன்னைக்கு இளைஞர்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து பாஜக இந்துக்கள் கட்சி இல்லைங்கிறது நல்லா தெரியுது. இந்துக்களின் மாபெரும் தலைவர் பெரியார்னு அவனுக்கு தெரியுது. நம்மளுடைய வழிபாட்டு உரிமை உட்பட நமக்கு வாங்கி தந்தது தந்தை பெரியார். இல்ல அவங்க இந்த பதில் சொல்றாங்க. திரு வைத்தியநாத ஐயர் தான் கோயில் நுழைவு போராட்டத்தையே முன்னெடுத்து நடத்தினார். அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்தில் வைத்தியநாத ஐயர், முத்துராம தேவர் வந்து போனாங்க. அது 36. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலகட்டத்தில், சுயமரியாதை இயக்க காலகட்டத்திலேயே வந்து திராவிட இயக்கம் முன்னாடி போயிடுச்சு. இந்த வரலாறு எல்லாரும் தப்பா சொல்றாங்க. 36 தொடர்ந்து அதுக்கும் பெரியாருக்கு தொடர்பு இல்லை. இல்ல, கோவில் நுழைவு பண்ணது பெரியார் தான். 25-26லயே அவங்க சுயமரியாதை காலத்துல மணியம்மையார், இவங்க குருசாமி இவங்களாம் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க உள்ள போனோன்னு கோவிலுக்குள்ள வச்சு அவங்கள பூட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நடத்திருக்காங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் வரலாறு எழுதுறவங்க கோவில் நுழைவுனாலே வைத்தியநாத ஐயர் தான். அதாவது ஏதாவது ஒரு முற்போக்கா நடந்துச்சுன்னா அதில் ஐயரோட பங்கு இருக்குங்கிற மாதிரி பலர் வந்து திட்டமிட்டு பதிவு செய்கிறாங்க. அது வந்து முத்துராமலிங்க தேவர், வைத்தியநாத ஐயர் 2 பேரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் அது ஒரு போராட்டம்லாம் நடந்தது. அதற்கும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் நேரம் நடந்ததுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது ஒரு அரசியல் தொடர்பு உண்டு. சரி, இருந்தாலும் அவங்க செஞ்சதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதற்கு முன்பே உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம்லாம் நடத்தியிருக்கிறாங்க தோழர். இப்போ நீதிமன்றம் வந்து இன்றைக்கு நேற்று பேசுகிற போது நீதிமன்றம் இந்த மாநாட்டை நடத்தலாம், பாதுகாப்பு தர வேண்டும் காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல் தரப்புல நீங்க சொன்ன மாதிரி வந்து எந்த விதமான சமூக சிக்கலும் வரக்கூடாது, குறிப்பாக தேர்தலை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பாகவும் பேசியிருக்காங்க. அடுத்து என்ன ஆகும்? மாநாடு நடந்து முடிய போகுது. அதாவது நடந்தால் என்ன ஆகுங்க, நம்ம இப்பயும் ஜோசி போறதில்ல. நம்ம ஒரு விஷயம் குறித்து பாரதூர விளைவுகளை விவாதிக்கிறோம். இது ஏன்னா ஒண்ணு மாநாடு நடக்க போறது உறுதி. அது நமக்கு தெரியாது. அது சட்ட ரீதியான என்ன மாதிரியான போராட்டம் போறாங்கன்னு. ஆனா இவருடைய நோக்கம் இதுதான். இவருடைய நோக்கம் வந்து முருகன் மீது உள்ள அக்கறையோ முருக பக்தர்கள் மீது உள்ள அக்கறையோ கிடையாது. பக்காவான அரசியல் தான். அதை தவிர்த்து ஒரு ஒண்ணு இல்லை. இதற்கும் தேர்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எல்லாமே தேர்தல் தான். பாஜகவை பொறுத்தவரையும் எல்லாமே தேர்தல் தான். எதையா வேலி யாத்திரை தேர்தல் தான். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ தேர்தலுக்காக எடுத்தது தான். இந்த முருகன் மாநாடு தேர்தல், எல்லாத்துலேயும் தேர்தல் அரசியல் தான். அது கை கொடுக்குமா? தமிழ்நாட்டில் என்றைக்குமே கை கொடுக்காது. தமிழ்நாட்டில் மதம் கடவுள் எதுவுமே கை கொடுக்காது. தமிழ்நாட்டில் மொழி அரசியல், மாநில சுயாட்சி, வேலைவாய்ப்பு, ஐடியில் எவ்வளோ சாதிச்சிருக்கோம், எவ்வளோ ஜிடிபி வந்திருக்கு, இதுதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். உள்ளபடி இந்த முருகன் மாநாடு என்பது அரசியல் தான் அப்படின்றத நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க, உள்ளபடியே புரிஞ்சுப்பாங்க. நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.